திமுகவோட மாநாட்டுல கூட வந்து இறந்து வயதான பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா, நீங்க இந்த சொல்ற விக்டிம் ஷேமிங்கிறது இதுதான். அதாவது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வயசாயிடுச்சு. ஆ அவங்களால வந்து ஏற்கனவே முடியல. இப்படிலாம் நீங்க சொல்லி விட்டுட்டா உங்க மாநாட்டுக்கு வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ஆயி அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வந்து தானே இறந்தாங்க. ஆ அவங்கள இப்படி நீங்க வந்து நீங்க வந்து தளபதி அவரோட கூட்டத்த பார்த்து பெணநாயகன்லாம் டெர்ம்ஸ் யூஸ் பண்றீங்களா? நாங்க இப்ப பெண அரசியல் ஆடணும்னு நெனச்சா, இல்லைங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணாவோட மீட்டிங்ல மட்டும் பின்னாடியே திரிவானுங்க. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் மீடியாக்குள்ள அவங்க வீட்டுக்கே போய் அந்த பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் வந்து அப்படியே ஏதோ 2 தலை ஏதோ வெட்டிட்டு போன மாரி அந்த மாரி போயிட்டு பரன்னு இது பண்ணுவாங்க. நோண்டி நொங்கு எடுப்பாங்க. ஆனா வந்து டிஎம்கே மீட்டிங்னா அது வெளியவே வராது. இதுதான் இவங்களோட அ அதாவது டெமோக்ரஸியோட 4த் பில்லர்ன்னு சொல்றதுக்கே வெட்கக்கேடா இருக்கு இந்த மீடியாஸ். கரெக்டா சொன்னீங்க. யுகேஷ் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யுகேஷ் சொல்லுங்க. ஆக்சுவலா மீடியாஸ் கூட ப்ரோ பார்த்தீங்கன்னா, அது என்னோட வந்து ஊர் வந்து கேக்குதா? ஹலோ கேக்குது விக்னேஷ் ப்ரோ. யுகேஷ் ஒரே நான் நிமிஷம். அவனுக்கு விக்னேஷ் ப்ரோ ஆக்சுவலா ஓகே ஓகே ப்ரோ. அவனுக்கு வந்து கவர்மெண்ட் கூட இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு வேலை தான் பார்த்துருக்கானுங்களா. அதாவது அதிகாரத்துல இருக்க போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இது பண்ணிக்கிட்டு 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எத்தனை கேஸ வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்றாங்கன்னு சொல்லுங்க. எத்தனது வந்து ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஸோ அதாவது அந்த ஹரி சொல்ற மாரி தான். இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொறுப்பு டிஜிபி தான் இருக்காப்புல. அதுக்கு பின்னாடி ஒரு லாபி ஒண்ணு இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபெயிலியர் மாடல்ங்க. இது வந்து டிஎம்கேன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு அகற்ற வேண்டிய ஒரு இது. தேவையில்லாத என்ன சொல்றது, வந்து ஒரு இப்போ ஒரு அ ஆட்சியாவும் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அகற்றப்பட்டா தான் இந்த மக்கள் நலம காப்பாற்றப்படும். இல்லன்னா வந்து குரங்கு கையில கிடைச்ச பூ மாலை மாரி தான் இந்த நாட்ட வந்து அப்படியே பிச்சு போட்டுட்டு நாட்ட அலங்கோலமா ஆக்கிடும். ஸோ அவ்வளோதான். பேசுங்க வேற. யுகேஷ் ஸ்டாலின் ப்ரோ சார் அவர்களுடைய ஆட்சி தொடரட்டும். ப்ரோ இந்த சில ஊர்ல தான் சப்போர்ட் இன்னும் வெளிவராத உண்மைகள் நிறைய இருக்கு ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊர் வந்து ஆத்தூர் தொகுதி. அந்த மினிஸ்டர் நேம் சொல்லவா இல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கே சொல்றேன். அந்த மினிஸ்டர் நேம் சொல்றதுனால எதுவும் இஷ்யூ இருக்கா? இல்ல ப்ரோ சொல்ல வேண்டாம். நீங்க அப்படியே சொல்லிட்டு ஓகே. ஆத்தூர் தொகுதி அந்த மினிஸ்டர் ஆத்தூர் தொகுதி மினிஸ்டருக்கு அந்த கமிஷன் போது 7 வயசு 8 வயசு பையன் என் ஊர்ல பொதுவான இடத்துல அருவாலை எடுத்துட்டு வெட்ட போறேன். கஞ்சா மட்டும் கிடையாது, ட்ரக்ஸுங்கிறது பெரிய பெரிய ஊர்ல தான் எல்லா ட்ரக்ஸும் கிடைக்குங்கிறாங்க. என் ஊர் ஒரு மூலையில இருக்கு. ஆனா அங்க வந்து இந்த ஸ்டாம்பு, ஐ டிராப்ஸ், மாத்திரை 7 வயசு 8 வயசு பையன். யுகேஷ் ப்ரோ அது என்னன்னு நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா சாரி நீங்க சாரி சொல்றது கரெக்ட். இல்ல எல்லா ஃப்ளோல ட்ரக்ஸுமே எப்படி சொல்றேன்னா சாரி எதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன்னா 7 வயசு 8 வயசு பையன் என்னோட ஒரு கிராமம் இந்த ஒரு மூலையில இருக்கு, எங்கிட்டோ ஒரு மூலையில இருக்கு, அங்க வரைக்கும் வருது. 7 வயசு 8 வயசு. இதுல போலீஸ்க்கும் கமிஷன் போகுது, அந்த மினிஸ்டருக்கும் கமிஷன் போகுது. ஆனா இது வெளியே இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த ஊர்ல இருந்து நான் சொல்றனால இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மத்தபடி இது என்னைக்குமே வெளியே வராது சொல்லாட்டி. அலெக்ஸ் அந்த மினிஸ்டர் பேரை சொல்லலாமான்னு யுகேஷ் கேக்குறாரு. புரியல. சொல்லலாங்க. என்ன பேர் சொல்றது இல்ல என்ன? ஐபி பெரியசாமி அவரு. அவங்க மகன் வந்து பழனியில நிக்கிறாப்புல. இவர் ஆத்தூர் தொகுதி. அவரு அந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஆத்தூர் தொகுதியில் அவர் மட்டும் தான் ஜெயிப்பாரு. ஆனா அவருக்கு தான் மெயினா கமிஷன் போகுது. அந்த ட்ரக்ஸ் டீலிங்ல போலீஸுக்கும் கமிஷன் போகுது. எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனு எல்லாத்துக்கும் கமிஷன் போகுது. இப்படி இருந்தா 7 வயசு 8 வயசு பையனுக்கு என்ன ப்ரோ தெரியும்? 7 வயசு 8 வயசு பையனே அவன் அருவாளை தூக்கி வெட்டுறான். இது எந்த நியூஸ்லயும் வராது, வெளியும் வராது. யுகேஷ் ப்ரோ நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ரீசெண்டா ஒரு நியூஸ் கூட பார்த்தோம் நாம. 15 வயசு குழந்தை ஸ்கூல் படிக்கிற புள்ள கஞ்சா கன்சியூம் பண்ணிட்டு இருந்ததையும் தாண்டி அந்த பொண்ணு கஞ்சா இல்ல ட்ரக் ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணியிருக்குது. அதை தாண்டி அதை வித்துக்கிட்டு வேற இருந்திருக்கு அந்த பொண்ணு. 15 வயசுல கஞ்சானா என்னன்னு தெரியுமா? அதை விக்கிற வச்சிருக்கிறீங்கடா டேய். எங்க குழந்தைங்களை கன்சியூம் பண்ணி இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அவங்க. அந்த குழந்தை மூலமா விற்க வைக்கிறீங்க. கேடு கெட்ட அரசாங்கம்டா டேய். அப்பா கிளம்புங்கடா வீட்டுக்கு, போதும்டா எங்களால இது முடியல. வந்து ஒரு பரவலா இருக்கிற பிரச்சனை ப்ரோ இல்லன்னா ஃபர்ஸ்ட் கூட ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும். ஹரிபோ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கூட ஒரு லெவலுக்கு ஏதோ ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கும். பட் இப்ப ஏஜ் கேட்டகரிலாம் கிடையாது. ஒரு 5 வயசு 7 வயசுங்கிறப்ப 7 வயசு 8 வயசு பையன்
அவனுக்கு அவன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? 15 வயசு. நான் சொல்றவங்க 7-8 வயசு தான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதாவது இன்னொன்னு சொல்றாங்க ப்ரோ. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படியே இந்த ஆட்சி தொடர்ந்து அவ்வளவுதான் ஆபத்தாயிரும். டேய் இதுவே எங்களுக்கெல்லாம் படபடன்னு ஆகுது. இதே ஆபத்து இல்ல தாண்டா. இதை விட ஆபத்துன்னு என்னடா, ஹரி ப்ரோ, வீட்டுக்குள்ள வந்து தப்பு பண்ணுவீங்களாடா? அதையும் ரீசெண்டா ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் பண்ணாரு. வீட்டுக்குள்ள போய் பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு வந்தாரு ஒரு பொண்ணை. அதுதான்டா இன்னும் நீங்க மிச்சம் பண்ணல. ப்ரோ இதை விட இப்படியே நடந்துட்டே இருந்தா இது இது இன்னும் ப்ரோ சாரி மோசமாயிடும் ஃபார் நிலைமை. என்ன இன்டரப்ட். இதை விட என்ன மோசமாகணும்? எனக்கு அவங்க புரியல எனக்கு. உள்ள ட்ரை பண்ணாங்க மாத்தி சொல்லிட்டு நம்ம எதுவும் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். ஓகே ஓகே. ஏதோ இல்ல அதான் ட்ரை பண்ணதுனால பண்ணிச்சு விட்டுறலாமா? கரெக்ட் தான் நீங்க சொன்னதை. நீங்க கரெக்ஷன் நான் ஏத்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஹரி கரெக்ஷன். ஒரே ஒரு ஆனா பாயிண்ட் அதான் என்னன்னா, இங்க சிஎம்ஏ ஒரு வீடியோ வெளியிட்டு நான் பசங்களை பார்த்து மன்றாடி கேட்டுக்கிறேன், இதே வார்த்தை மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த உங்க எதிர்காலம் உங்கள் கையில, நீங்க வந்து போயிட்டு திருப்பி ட்ரக்ஸ் செய்யாதீங்கன்னு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன ஒரு பக்கத்து வீட்டு அங்கிளா? நீங்க நாட்டோட சிஎம்ங்க. நாட்டோட சிஎம் கிட்ட காவல்துறை இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, எத்தனையோ ரீசோர்ஸ் இருக்கு, மக்களோட வரி பணம் கஜானால இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு வீடியோ தான் தீர்வா? இது எப்படின்னா ஒரு பெரிய லீக் இருக்கும், அது மேல போய் ஒரு சின்ன பேண்டேஜை போட வேண்டியது. எல்லாத்துக்கும் எங்கேயா வீடியோ எங்கேயா பதில்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டா ஒரு பதில் சொல்லிட்டா பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதோட மேம்போக்கான தீர்வுகள் இதுதான் விளம்பர மாடல்னு நம்ம சொல்றது. நான் பசங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தாதீங்க, உங்க எதிர்காலம் உங்கள் கையில, ஷூட்டிங் ஓவரா, வீட்டுக்கு போலாமா, அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது. தீர்வு அதாவது காணுங்க. சித்து என்ன சொல்றாருன்னா, சிஎம் எங்க சிஎம், நான் எங்களுக்கு சிஎம் தானே, அவர் எங்களுக்கும் சிஎம் தானே. நாங்க என்ன சிஎம் இருந்து எதிர்பார்க்கறோன்னா, ட்ரக்ஸ் எங்கேயும் இந்த புழக்கத்தில் இல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் வந்து இந்த நாட்டை காப்பாத்துறேன். நீங்க நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாத்துக்கோங்க. இதை நான் தடுக்கிறேன். இப்படிதான் ஒரு சிஎம் சொல்லணும். ட்ரக் பக்கம் போகாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ட்ரக் புழக்கம் இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற சிஎம் தான் எங்களுக்கு வேணும். ப்ரோ இல்ல ப்ரோ எங்களுக்கு ஹரி வந்து ப்ரோ, இதே மாதிரி வீடியோ வந்து மினிஸ்டர் போலீஸ்க்குலாம் போட வேண்டியதானே? நீங்க ட்ரக்ஸுக்கு மாமூல் வாங்கிட்டு இப்படி சேல்ஸ் ஆகுது, நீங்க வாங்காதீங்க, நீங்க மாமூல் வாங்கிட்டு இது பண்ணாதீங்க, சேல்ஸ் பண்ணாதீங்கன்னு ஏன் அந்த வீடியோல சொல்ல வேண்டியதானே? ஸ்டூடெண்ட்டு அந்த சின்ன பசங்களை வந்து நீங்க போகாதீங்கன்னு சொல்ல தெரியற சிஎம் சாருக்கு, அவர் கீழே வேலை பார்க்குறவங்கள வந்து வாங்காதீங்க, மாமூல் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ண வைக்காதீங்க, அந்த காசை வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல தெரியாதா? இல்ல இது அதெல்லாம் இது இது எல்லாத்தையும் தாண்டி திருப்பி அவர் தான் வந்து தொடரணும் அப்படின்னா, அதுதான் நம்ம குமரன் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அண்ணன் கூட அது சொன்னாரு. ஸ்டாலின் சார் அதுதான் ஆட்சி நான் சொன்னேன் கொஞ்சம் தொடரட்டும், முன்னாடி. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும்னு நாசமா போட்டோம். ப்ரோ ஒன்னே ஒண்ணு எனக்கு தோன்றது நான் சொல்றேன். மோஸ்ட்லி அபியூஸ் நடக்கிறது பவர் இருக்கவங்க தான் பண்றானுங்க. அவங்க ஏன் இதுக்கு ஏத்த மாதிரி சட்டம் வரலன்னு எனக்கு. ஊழல் பண்றவங்க எப்படி ஊழல் பண்றதும் பல பேர் குடியை கெடுக்கிறதும் ஒண்ணுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க பண்ற ஊழல்னால மத்தவங்க தான் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரிதான் இவனுக்கு அபியூஸ் பண்றது, பாலியல் வன்கொடுமை பண்றது, கொலை பண்றது எல்லாமே பவர்ல இருக்கவனுங்க. அவனுங்களுக்கு ஏத்த மாதிரி இவனுங்க சட்டத்தை வளைச்சிக்கிறானுங்களோ எனக்கு தோணுது. சிம்பிள் தாங்க. லா அண்ட் ஆர்டர். இது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா யாருக்கும் பயம் இருக்காது. கேமரா மட்டும் வச்சுட்டா பயம் இருக்காது. ஏன்னா கேமரா இருந்தாலும் அங்க அந்த கேமராவை ஏமாத்தி என்ன பண்ணலான்னு தான் மைண்ட் போமே தவிர. ஒரே நிமிஷம், ஒரு சின்ன இன்டரப்ஷன். அலெக்ஸ் ஏதாவது ரிக்வஸ்ட் லேடிஸ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணு. சில பேர் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் செக் பண்ணிக்கோ. கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். சாரி. இல்ல அதுதான் இங்க சட்டத்துல இருக்கிற இதை வச்சு எப்படி தப்பிக்கலான்ற ஐடியால இருப்பான். அதனாலதான் இத்தனை பிரச்சனைகளும் வந்துட்டு நடக்குது. இன்னொன்னு, இப்ப நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதுல சம்பந்தப்பட்டவங்க தான் அரெஸ்ட் ஆகுறாங்களா, இல்ல வந்து இது வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேற வேற இதுல வந்துட்டு பிரச்சனை நடந்துட்டே இருக்குது தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த நிமிஷம் வரைக்கும். இப்ப நீங்க வேணா பாருங்க, இது நாளைக்கு கண்டினியூ ஆகும், நாளான்னைக்கு கண்டினியூ ஆகும், இவங்க இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. நம்ம கிட்ட அந்த பொறுப்பு அந்த ஆப்ஷன்ன்றது இருக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்காம இப்படி இவங்களெல்லாம் தரமே இல்லாத ஒரு ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு ஒரு பாதுகாக்க வேண்டிய இந்த அரசாங்கம், இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் இனி தேவையா? நம்ம கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணாம வெறும் காசுக்கு விலை போய் நம்ம வந்து திருப்பி திருப்பி இவங்களை உட்கார வச்சுட்டு இருந்தோம்னு வைங்க, இதே மாதிரிதான் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கோம். நம்மளும் இதே மாதிரி வந்துட்டு
நம்மள உணர்ச்சிகளை வந்துட்டு இந்த இடத்துல கொட்டுவோம். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு மோக்கம் பிடிச்ச நாய் வந்துட்டு எடுத்துட்டு போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனை எப்படி ஒடுக்கலாம், அவன் மேல எப்படி பொய் கேஸ போட்டு உள்ள தள்ளலாம், இதுதான் இங்க நடக்கும். ஒருத்தன் நல்லவன் வந்துட்டு நல்லதுக்காக நின்னுடக்கூடாது, ஒரு கேள்வின்றது வந்து கேட்டக்கூடாது. என்ன மனுஷ ஜென்மங்க நீங்களாம்? இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கிறீங்க சார்? அப்படி என்ன சார் நாங்க பண்ணிட்டோம்? எங்களுடைய சேஃப்டி கூட ஒரு அடிப்படை விஷயத்த நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு சார் நீங்க சிஎம் சார்? எதுக்கு சார்? நாங்க கேள்வி கேட்டாலே தப்புன்னா அப்புறம் என்னதான் சார் பண்றது இதுக்கு? பிடிச்சி எல்லாரும் ஜெயில போடலாம்னா பெருசா கட்டிடுங்க சார், நாங்க அங்க வந்து உட்காந்துக்கிறோம். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அங்கேயாவது சேஃப்டி இருக்குமா சார்? கேள்வி கேட்டாலே தப்புனா என்ன இது ஜனநாயக நாடு இது? இதுக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்து வந்துட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, இறந்து போனவங்க எல்லாம் திரும்பி பிறந்துதான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண் உள்ளில இருக்கிறாங்க, ஒரு ஆண் உள்ளில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்துதான் இந்த நாட்டை திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி இப்படி எல்லாரையும் கொன்னுட்டு யாரதாண்டா ஆளுவீங்க? எல்லாரையுமே கொன்னுட்டு சுடுகாட்டுல புதைச்சிட்டு யாரதான் ஆளுவீங்க? அவங்களுக்கு ஆள்ற அங்க போனா ஐடியாவே வெட்டுறான், இங்க போனா பாலியல் கொடுமை பண்றான். எத்தனை பேரோட வெட்டி டெய்லியும் ஒரு கொலை. பிரேம் ப்ரோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்களுக்கு ஆள்ற ஐடியா எல்லாம் கிடையாது, கொள்ளடிக்கிறது அவங்க ஐடியா. ஆள்றதுக்கு எல்லாம் வரல. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கொள்ளை அடிக்கட்டும் ப்ரோ, கொள்ளை அடிச்சுக்கிட்டோம், என்னமோ கொள்ளை கொல் அடிச்சுக்கிட்டோம். மக்களை ஏன் அதுதான் நான் கொல்றாங்க? சொல்றேன். கொள்ளையே அடிச்சுக்கிட்டீங்க. எல்லாம் எங்களுடைய வேர்வைகளை எங்கெங்கெல்லாம் உரியணுமோ அங்கெல்லாம் ஸ்டாப் போட்டு உறிஞ்சுக்கிறீங்க. ஓகே, தட் வேற என்ன, நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. நாங்க அதை கூட நாங்க கேள்வி கேட்கலையே. நாங்க கேட்கறது எங்களுடைய சேஃப்டி. அதெல்லாம் மறந்துடுங்க. சேஃப்டி கூட கொடுக்கலன்னா நீங்க என்ன நீங்க? ஓகே, டிவிகே அப்டேட்ஸ் ஒரே நிமிஷம். வெனிலா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வெனிலா சிஸ்டர் நீங்க பேசலாம். ஓகே, சேஃப்டி இஷ்யூக்காக நான் வேற ஸ்பேசஸ்லாம் பேசினேன். சாரி ப்ரோக்கா, நான் திருப்பியும் வந்துட்டு இங்கே திருப்பியும் நம்ம பேசலான்றது தப்பு இல்லை. ஸோ திருப்பியும் நான் சொல்றது வந்துட்டு இந்த ஆட்சியில் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னா அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை. அதோட வந்து குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு இங்க கேவலமா இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ ஏன்னா நம்ம இப்ப சமீபத்துல நடக்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதை வந்துட்டு ஒரு ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதை வந்து எப்படி வந்துட்டு தடுக்கணும்? இது குற்றம் வந்து இந்த ஆட்சியில தான் நடக்குதா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா எல்லா ஆட்சியிலும் குற்றம் நடக்கும். பட் அதை வந்து எப்படி தடுக்கிறது? திருப்பியும் இது நடக்காம தடுக்கிறது எப்படி தடுக்கிறது? அந்த குற்றத்துக்கான தண்டனை, இது வந்து அந்த குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கும் பொழுதுதான் வந்துட்டு திருப்பியும் வந்து ஒருத்தவங்க தவறு செய்யறதுக்கு வந்து பயப்படுவாங்க. தவறு செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான இது வந்துட்டு இந்த போதைப் பொருட்களும் இந்த டாஸ்மார்க் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ கிராமத்துல கூட வந்துட்டு டாஸ்மார்க், நாங்கநேரியில கூட அந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து டாஸ்மார்க் ஒரு முக்கிய காரணம் சொன்னாங்க. ஸோ இது ரெண்டுமே மெயினா வந்துட்டு இந்த போதை கலாச்சாரத்தை வந்துட்டு ஒழிக்கணும். அது கஞ்சாவா இருக்கட்டும், இல்ல இந்த டாஸ்மார்க்ல கிடைக்கிறத வந்துட்டு வந்து எவ்வளோ அளவுக்கு குறைக்க முடியுமோ அப்பதான் வந்து இந்த இளைஞர்களையும் வந்துட்டு இந்த மாதிரி தவறு செய்யற இளைஞர்களை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா வந்துட்டு அவங்க ரிப்பீட்டட் அஃபென்ஸ் பண்றாங்க. ஒரு தடவை தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள இருந்து அதுல இருந்து கொண்டு வரணும், கண்காணிக்கணும். பட் வந்துட்டு இல்ல, நாங்கநேரியிலே பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் போயிட்டு திருப்பியும் அவர் ஒரு கொலை வந்துட்டு முதல்ல ஒரு அட்டம் பண்றாரு, செகண்ட் டைம் போயிட்டு கொலையே நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்குன்றது வந்து இங்க சுத்தமா இல்ல. இது ஏன் இல்லைன்னா அங்க இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்களே குற்றம் செய்யறாங்க. இப்ப நம்ம நிறைய பேசியிருக்கோம், அந்த 2.5 வயது சிறுமி, அந்த அந்த குழந்தைக்கும் சரி, அந்த இளைஞரணி நிர்வாகி வந்துட்டு அந்த குற்றத்தை பண்றாரு. அவர் எப்ப பண்ணாரு? டிசம்பர் மாசம் பண்ணாரு. ஸோ இந்த 2 மாசங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காவல்துறை? உங்க கட்சியில ஒருத்தவங்க இது தவிர அடுத்த கட்சியில சின்னதா வந்துட்டு கீழே தடுக்கி விழுந்தாங்கன்றது கூட நியூஸா போடுறீங்க. உங்க கட்சியில இவ்வளவு பெரிய தவறு, அதுவும் குழந்தைக்கு வந்து இவ்வளவு பெரிய தவறு செய்யும் போது அந்த அரசாங்கம் என்ன பண்ணி முதல்ல வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்கணும். அவங்களுக்கு முறையா விசாரணை பண்ணி தண்டனை கொடுத்துருவோம். எதுவுமே இல்ல. அதுல வந்து ஒரு பெண் அதிகாரி தான் சுபத்ரான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்களே அந்த குற்றத்துக்கு வந்து துணையா இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து அவங்களை இது வந்து வெளியில வந்து பெருசானோன்னு நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. சோ இங்க இருக்கிற காவல்துறை என்ன நீங்க இது பண்றீங்க? நீங்க காவல்துறையோ யாரு வந்து ஒரு கட்சியில இருக்க தப்பு செய்யும் போது அது வந்து மேலெடுத்துதான் போகும்.
நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு டிவிகேல ஒண்ணு நடக்கிறது எல்லாம் நீங்க தலைவர் போடுற மாதிரி அதே ரூல்ஸ் உங்களுக்கும் இருக்கும். உங்க கட்சியிலயும் இது மாதிரி வந்து ஒருத்தர் தவறு செய்யும் போதோ இல்ல காவல் என்னுடைய நேர் கண்காணிப்புல இருக்கும்பொழுது அந்த காவல்துறை தவறு செய்யும் போதும் அது உங்களதான் இருக்கும். அந்த ரூல்ஸ் ஏன் உங்களுக்கு கிடையாது? அது மட்டும் விமானி பெண் அதுல வந்து ஒரு கவுன்சிலர், சென்னை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் அது மாதிரி நினைச்சல. நீங்க இங்க தமிழ்நாட்டுல எந்த தவறுகளும் செஞ்சு வேணா உங்க பவரோட வந்து மறைச்சிடலாம். பட் வந்து விமானத்துல பணி பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அதுல தப்பிக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி பண்றீங்க. சோ இதெல்லாம் எங்க வருது? நீங்க வந்து ஆட்சியில இருக்கீங்க, அதிகாரத்துல இருக்கீங்க, கூட ஒரு அட்வொகேட் இருக்காங்க. நம்ம வந்துட்டு எந்த தவறுகள் செஞ்சாலும் நம்ம இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னும் பொழுது நீங்க அப்போ வந்து என்ன ஆட்சி நடத்துறீங்க? அப்போ உங்களுக்கு உங்களுடைய சிஎம் மேலயும் பயம் கிடையாது. நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னே தெரியாது. சோ இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு 7-8 வயசு குழந்தை வந்துட்டு ரோட்ல விளையாடுறது அதை தூக்கிட்டு போய் அந்த மாதிரி பண்ணி அப்ப என்ன பண்றாங்க? மக்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு வந்து கொண்டு வந்து நாமக்கல் மாவட்டத்துல கொண்டு வந்து விடுறாங்க. ஆனா காவல்துறை என்ன பண்றீங்க? நாங்க தான் போய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமை பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, என்ன அந்த ட்ரீட்மெண்ட் என்ன கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு? ஒரு நைட் ஃபுல்லா அந்த குழந்தை கஷ்டப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அவங்க என்ன பேரண்ட்ஸ் அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அந்த குழந்தை எப்படி நிலைமை இருக்குன்றது வந்து இனி வரைக்குமே தெரியல. இன்னொருத்தர் வந்து காசிமேடு கவின்னு சொல்லிட்டு அவர் யூத் விங்ல இருக்காரு. அவர் என்னன்னா வண்டியில ஒரு பெண் வந்து வேகமா போறாங்கன்னு சொல்லிட்டு, சோ எப்படி நீங்க வேகமா போலான்னு சொல்லிட்டு நீ தடுத்து நிறுத்து, ஓகே சண்டை போடு, அது எப்படி வயித்துல எட்டி உதைக்கிறது? அப்போ உனக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்து? அந்த அந்த பெண்ணை வந்து வயித்துல எட்டி உதைக்கிறாரு. சோ கீழே கேட்க வந்தவங்க அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. சோ எதுக்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு ஏன் இருக்கு? பவர் வந்து அது என்ன நிலையானதா? இல்ல தமிழ்நாடு உங்களுக்கு சொத்தா? நீங்க என்ன வேணா தவறுகளை வந்து செஞ்சிடலாமா? சோ நேத்து ஒரு குழந்தை அதே மாதிரிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு 4 மணிக்கு போறாங்க. நைட்டு கூட கிடையாது. 4 மணிக்கு போகும்போது 3 பேர் போறாங்க. சோ 2 பேர் தப்பிச்சிடறாங்க. அந்த பாப்பாவால ஓட முடியல. அப்படி நீங்க நைட் வந்து ஏதோ ஒரு காட்டுல அந்த அந்த டே நைட் ஃபுல்லா அந்த எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த பாப்பா காணோம்னு கண்டிப்பா வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. உடனே சுத்தியும் வந்து தூங்காம ஃபுல் நைட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அந்த பாப்பாவே எழுந்து எவ்வளவு அந்த காட்டுல இருந்து அவ்வளவு தூரம் வந்து அந்த பாப்பாவே கம்ப்ளைண்ட் கொடுக்குற நிலைமைக்கு தான் இருக்கு. அப்போ நம்ம காவல்துறைக்கு ஏன் நீங்க கண்டுபிடிக்கல? ஒரு குழந்தை நைட்டு காணாம போச்சுன்னா வேற தவறுதலா பேசுறது, வேற எங்கன்னா போயிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வந்து வேற கண்ணோட்டத்துல பாக்குறது. நீங்க விக்டிம்க்கு மரியாதை கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருந்தா அதுக்கப்புறம் நீங்க திட்டலாம். எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு பாருங்க. சோ இன்னைக்கு அந்த பாப்பாவும் நேத்து ஈவினிங் வந்துட்டு 16 வயசு 17 வயசு பாப்பாவும் நேத்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வெளில போயிருக்காங்க. சோ நைட்டு ஃபுல்லும் வந்துட்டு அந்த பாப்பா என்ன கஷ்டப்பட்டது யாருக்குமே தெரியாது. சோ இது எப்ப நம்மளுக்கு தெரிய வருது? இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியுது. சோ காலையில இருந்து அது வந்து எவ்வளவு அலட்சியமா எவ்வளவு தேடி இருப்பாங்க, எப்படி தேடி இருப்பாங்கன்னு தெரியல. சோ அந்த பாப்பாவை அதுக்கு நடந்த கொடூரத்தை வந்து நம்மளால சொல்லவே முடியாது. சோ இது மாதிரி இன்சிடென்ட் இருக்கு. முதல்ல வந்து ஏதாவது ஒரு பெண் குழந்தைகள் காணாம போச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் வந்து உடனடியா அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து போய் தேடுறதோ அது என்ன நடந்ததோன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தக்கூடாது. சோ இங்க உமன் சேஃப்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஆளும் கட்சியில வந்து பெருமையா பேசிக்கலாம். உமன் சேஃப்டியை கம்பேர் பண்ண போஸ்கோ கேசஸ் வந்து நீங்க எடுத்து பாருங்க. தமிழ்நாடு வந்து 4th பிளேசஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து வெக்க குனிவன். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத பொழுது நம்ம இது எப்படி பெருமையா பேச முடியும்? சோ ஒரு குழந்தைக்கே நீங்க பாதுகாப்பு கொடுக்கலாம். அந்த குழந்தை எப்படி படிச்சுட்டு நாளைக்கு காலேஜ் போகும், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி அது வேலைக்கு போகும், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு ஃபேமிலியை எப்படி தைரியமா எதிர்த்து ஒரு வந்து இண்டிபெண்டா அது வாழ முடியும். நீங்க வந்து இங்கேயே அதை வந்து செதைச்சிட்டீங்கன்னா அதோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? சோ இதுலயுமே வந்துட்டு நிறைய வந்து கேசஸ் யாரும் கொடுக்கறது இல்லை, எஃப்ஐஆர் வந்து கொடுக்கறது இல்லை. ஏன்னா வீட்லயே வந்துட்டு வேண்டாமா போவாதமா நம்ம பேரு கெட்டு போயிடும், வெளியில உனக்கு நாளைக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுத்துருவாங்க. சோ அங்க போய் கேஸும் வந்து கொடுக்க போறது கிடையாது. சோ எஃப்ஐஆரே வந்து அப்படியே வந்து யாராவது தைரியமா வந்து கொடுத்தாலும் என்ன சொல்றாங்க? சமாதானம் இல்ல வேண்டாங்க, இதெல்லாம் வந்து போலீஸ் தடுத்து நிறுத்தி அந்த கேஸுமே போடுறது இல்ல. சோ எத்தனை கேஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம எவ்வளவு பேர் இருந்திருக்கும்? இல்ல வந்து பயந்த ஒரு காரணத்தாலுமே சோ நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களா, நம்ம குடும்பத்துல ஏதாவது பண்ணிடுவாங்களா? சோ இதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி போடாம நம்மளுக்கு வந்து இப்பதான் இதெல்லாம் தெரியும். மேபி மீடியா வந்துட்டு இப்ப இந்த எலெக்ஷன் வர போறதால மீடியா கொண்டு வராங்களான்னு தெரியல. பட் வந்து கிரைம் ரேட்லயும் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கான இதெல்லாம் வந்துட்டு வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகதான் ஆயிருக்கு. பட் மேபி இந்த மீடியா வந்து இத்தனை நாட்கள் வந்து அதை மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்றது எனக்கு புரியல. இப்போ வந்து இந்த ஒரு 2 வீக்ஸா வந்துட்டு இத்தனை இருக்கு. சோ இவ்வளவு நாளா அமைதியா இருந்ததுன்னா கண்டிப்பா இருந்திருக்காது, பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு டிஜிபி கையில தான் சிஎம் இருக்காரு, சிஎம்க்கு அடுத்தது டிஜிபி, அவர் கையில தான் லா அண்ட் ஆர்டர் இருக்கு. கிரைம் ரேட் எப்படி கம்மி பண்ணணும், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் போலீஸ்க்கு. சப்போஸ் போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு. ஒரு காவலர் வந்துட்டு
தன்கிட்ட கைதியா ஒரு பெண் வந்து 3 நாள் வந்து சைன் போடுறாங்கன்னா அவங்க போன் நம்பரை வச்சு அவங்க போய் அவர் வீட்டுல போயிட்டு தவறா நடக்கிறாரு. சோ நீங்க வந்துட்டு ஒரு சாதாரண மனிதன் ஆகாஷ் வந்துட்டு ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, நீங்க விசாரிக்கலாம், முறையா விசாரிச்சு அவர் கோர்ட்ல போடுறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவரை அடிச்சு அவர் காலை வடைச்சு அவர் வந்து இன்னைக்கு இறந்துட்டாரு. சோ இப்ப இந்த காவலர் தப்பு செஞ்சாரு, அவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க? சோ நீங்க குடுக்கறதுமே வந்து தண்டனையோ எதுவுமே இருந்தாலும் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்ல வந்து அவங்களால வந்து ஒரு பணமோ இல்ல ஒரு சப்போர்ட்டோ இல்லாதவங்களை வந்துட்டு நீங்க அவ்வளவு துன்புறுத்துறீங்க. விசாரணைன்ற பேர்ல வந்து எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு, எத்தனை அஜித் குமாரா இருக்கட்டும், இந்த ஆகாஷா இருக்கட்டும், எவ்வளவு பேருக்கு வந்து நீங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது? அந்த டிஜிபி. ஏன் அவரை நீங்க போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்க செய்யற தவறு இத்தனை ஆண்டுகள் வந்து நீங்க உங்க மேல அவ்வளவு இடி கேசஸ் இருக்கு. சோ அவர் வந்துட்டாருன்னா வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரே ஒரு நோக்கத்துக்காக அந்த டிஜிபியை நீங்க போடாம இந்த எலெக்ஷன் முடிய எவ்வளவு நாள் தள்ளணுமோ அவ்வளவு நாள் தள்ளிட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்க ஆட்சி உங்க அமைச்சர் உங்கள் மகன் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மக்கள் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க வந்து கொலை நடந்தாலும் கொள்ளை இல்ல போதையில வந்து அழிஞ்சாலும் இல்ல வந்துட்டு ஸ்கூல்ஸ்ல பாக்குறோம் எத்தனோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் பாய்சன்ஸ் இது எல்லாமே ஆகுது. சோ எவ்வளோ நிர்வாக சீர்கேடுகள் எதுவும் இருந்தாலும் பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுடைய இது வந்து இந்த விளம்பரம், அதாவது விளம்பரம் தினம் தினம் வந்துட்டு எங்களுக்கு சூப்பரான ஆட்சி இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு விளம்பரம் ஆட்சி பண்ணிட்டு அதை மட்டும் பண்ணாம மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. இன்னொரு விஷயம் பர்சனல், அடுத்த ஒருத்தவங்க புதுசா வந்து ஒரு மாற்றம் கொடுக்கணும் அவங்க விஷயத்த பர்சனல் வச்சு அட்டாக் பண்றது இல்ல வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ணிடுது. இதே மாதிரி அவதூற பரப்பி இந்த மாதிரி வந்துட்டு நீங்க செய்யற தவறுகள் எல்லாம் எத்தனை நாளைக்கும் வந்து மறைக்க முடியாது. இங்க வந்து அந்த பர்சனலை வந்து சரி செஞ்சுட்டா இந்த நாடு நல்லா இருக்குன்னா சொல்லுங்க, எல்லாரும் குரல் கொடுக்கலாம். இதெல்லாம் யாரோட இது வந்து உங்க கட்சியில இருக்கிறவங்க பர்சனல் எடுத்து பேசவும் எல்லாருக்கும் தெரியும். சோ பர்சனலை பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 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 தலைவரா நீங்க என்ன பண்றீங்க, அந்த கட்சிக்கு என்ன பண்றாங்க, அதுதான் முக்கியம். அதுல வந்து எங்க தளபதி வந்து கரெக்டா வந்துட்டு அவருக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தலைவரா இருந்து என்னென்ன அடுத்த கட்டங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வழி நடத்திட்டு போறாரு. எங்களை வந்துட்டு அரசியலே தெரியாத எங்களை பேச வைக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க தவறுகளை வந்து ஒரு தலைவரா இருந்து தவறுகளை காவல்துறையை நீங்க கண்டிக்கல, உங்க தவறுகளை எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிறவங்க வந்துட்டு மீடியால இருந்து எல்லாமே நீங்க செய்யற தவறுகளை வந்து மறைச்சு முட்டு கொடுத்து கேள்வி கேட்காம, கேள்வி கேட்டாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட கேட்கறது. மத்த கேள்விக்கெல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. கனிமொழி இன்னைக்குதான் வந்து கேட்கறாங்க, இத்தனைக்கு எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி தான் பாக்குறீங்க. அதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துலதான் நீங்க கேள்வி கேட்கறது. அதுல உங்க நிர்வாகியோ ஏதாவது இருந்தா அதை பத்தி கேள்வி கேட்கறது கிடையாது. சோ வந்துட்டு ஆட்சி எப்படி நடத்துறீங்க பாருங்க. அடுத்த கட்சி இல்லை, அதுல நாங்க இந்த கட்சியில இருக்கிறதா எங்க பெண்களை வந்து கேவலமா பேசுறது இதெல்லாம் கிடையாது. நாங்களும் ஒரு காலத்துல வந்து 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுதான் இருக்கிறோம். சோ வந்துட்டு மக்களுக்கு என்ன வேணும்னு யோசிங்க. நீங்க வந்து எல்லாரும் போய் நிக்கலாம், இந்த களத்துல நிக்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ எப்படி ஆட்சி செய்யறாங்க எப்படி ஆட்சி செய்யணும்னு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இப்படி அவதூறு பேசி வந்துட்டு உங்களுக்கு நடக்கிற நடக்கிற பிரச்சனையை கண்மூடி இப்படி வந்து திசை திருப்பலாம்னு நினைக்காதீங்க. எல்லாரும் களத்துல வந்து ரோட்ல நின்று எல்லாம் போராடி இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் மக்கள் வந்துட்டு கட்சி சார்பின்றி நாங்குநேரியிலும் சரி, இன்னைக்கு கன்னியாகுமரியிலும் சரி, அந்த ஆகாஷ்காக சரி, எல்லாரும் வந்துட்டு ரோட்ல நின்று போராடிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து தமிழக வெற்றி கழகமும் இந்த சட்டம் ஒழுங்கத்துக்காக போராடுறாங்க. சோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நம்ம போய் சப்போர்ட் பண்ணி போராடுவோம். முடியாதவங்க நம்ம இங்க இருந்து ஸ்பேஸ்ல பேசுவோம். அவ்வளவுதான். கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு ஒரு மாற்றம் வரணும் எல்லாருக்கும். அது வந்து பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்ல முதியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து ஒரு சேஃப்டியான தமிழ்நாடை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம வந்து போராடிட்டு இருப்போம். அவ்வளவுதான். தேங்க்யூ. வெண்ணிலா சிஸ்டர் சூப்பராக சொன்னீங்க, நிஜமாலே சூப்பர். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், நான் அப்போவே வந்து பவித்ரா சிஸ்டர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அவங்க வந்து ஆனால் இப்போ இல்லை, லிசனரில் போயிட்டாங்க, வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. உங்ககிட்டே நான் முன் வைக்கிறேன், எந்த பெண்களானாலும் இதுக்கு பதில் சொல்லலாம். லிசனர்ஸில் யாராவது இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு மேலே ஏறி வந்து ஓப்பனாக சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு 3 விஷயம் அறிவிச்சார் இந்த பெண்கள் சேஃப்டிக்காக. ஒன்று ராணி வேலுநாச்சியார் படை, அவங்க வந்து பாடி கேம்ஸ் மாட்டிட்டு இருப்பாங்க, போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க, கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க, ஆனால் பாடி கேம் மாட்டிருப்பாங்க. அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு. அது வந்து ஒரு நடமாடும் சிசிடிவி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. அப்புறம் சென்ட்ரலைஸ்டு சேஃப்டி பட்டன் எல்லா பேருந்துகளிலும், அரசு இதுலேயும் பேருந்துகளிலும் இருக்கும். அது போக ப்ரைவேட் ஷேர் ஆட்டோஸ்லையும் இது இன்ஸ்டால் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. மூணாவது அதான் இப்போ இந்த மாதிரி பெண்கள் சேஃப்டிக்கு இந்த சேம் கேண்டிடேட்டா இருக்கிற இவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வேற யாருமே ப்ராமிஸ் பண்ணல.
இதெல்லாம் வந்தா இதெல்லாம் முறைப்படி செஞ்சா நீங்க சேஃபா ஃபீல் பண்ணுவீங்களா? நீங்க வந்து டிவிக்கு சப்போர்ட்டரா சொல்ல வேண்டாம், அப்படிலாம் நீங்க எதுவுமே சொல்லணும். ஜஸ்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணா நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் நடந்தா நீங்க சேஃபா ஃபீல் பண்ணுவீங்களா? ஜீரோ கண்டிப்பா டார்க் இது ஸ்பாட்ஸ் ஜீரோ டார்க் கண்டிப்பா ஸ்பாட்ஸையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. மூணாவது ஓகே கண்டிப்பா வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம வந்தாதான் அப்படி பண்ணுவோம் அப்படின்றது வந்து நம்ம எப்படி இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. இருந்தது முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள்ல பெண்கள் பாதுகாப்பு இல்லையா அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த பொழுதுமே வந்துட்டு தனியா வந்து பெண்களுக்கான காவல்துறை வச்சாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு அதிகாரிகள் தவறு செய்யும் போது உடனே வந்து அவங்க பதவியில இருந்து எடுக்கிறதா இருக்கும், சஸ்பெண்ட் பண்றதா இருக்கும், இல்ல இடமாற்றமா செய்யறதா இருக்கும். அது ஈவன் அமைச்சரா இருந்தாலும். ஸோ அப்படிதான் இருக்கணும். உங்க துறையில யாராவது வந்து தவறு செய்யும் போது அதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்படி வந்துட்டு இது வந்து நம்ம தான் பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு வந்து மனசு இருக்கணும். மக்கள் மேல முதல்ல ரெஸ்பெக்ட் இருக்கணும். அது வந்து இங்க கிடையவே கிடையாது. எப்போ ஒருத்தவங்க மேல ரெஸ்பெக்ட்டோ இல்ல அக்கறையோ இல்லாத பொழுது அவங்களால மக்கள் மேல இல்லாத பொழுது அவங்களால செய்ய முடியாது. தளபதிக்கு இருக்கு. அவர் வந்துட்டு தளபதி வந்து அவங்க வந்து சும்மா வந்துட்டு ஒரு ஒரு பெண், ஆண் அப்படின்னு பார்க்கல. அவங்கள வந்து ஒரு உறவா பார்க்குறாரு. ஒரு தங்கையாவோ, ஒரு மகளாவோ, ஒரு அம்மாவாவோ அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு தான் வந்து இது மாரி பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வேணும். இது வந்துட்டு அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போம்போது ஏதாவது ஆட்டோலயோ இல்ல நைட்ல மேபி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள் அது பிரைவேட்டா கூட இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு டிரைவரோ யாரோ பண்ணும்போது, இல்ல கூட இருக்கவங்க பண்ணும்போதோ, அட்லீஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் அங்க போம்போது நாளைக்கு வந்துட்டு எங்க இருக்கு? இதுக்கு வந்து ஆதாரம் எங்க? அப்படின்னு கேட்பாங்க. சிசிடிவி கேமரா இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலே பார்த்தோம். சிசிடிவி கேமரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இவ்ளோ டெக்னாலஜில டெவலப் பண்ணிட்டு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாரி ஒரு இதுல வந்துட்டு அந்த எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. அங்க கேமரா இல்லன்னு சொல்றாங்க. ஸோ அது அந்த மாரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தளபதி சொன்ன மாரி அந்த ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் லைட் ரொம்ப இருக்கணும். நம்ம வந்து முன்ன தான் அந்த லைட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்ல. இப்பயும் வந்து சில கிராமங்கள், சில ஊர்ல வந்து லைட் டிம்மா இருக்கும். இல்ல இருட்டா இருக்கும். மேபி நாய் கடிக்கலாம். இல்ல வந்து நம்மளால வந்து போகறதுக்கு வழி பயந்துட்டு போகாம இருக்கலாம். ஸோ அந்த ஜீரோ லைட்டோ இல்ல இந்த சிசிடிவி கேமரா இருக்குது. அண்ட் பப்ளிக் பிளேஸஸ்ல வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்ல இதெல்லாம் போடுறது வந்து கண்டிப்பா இந்த சேஃப்டி இருக்கும். அண்ட் வந்து பெண்களுக்கு வந்து பாடி கேம் போட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு அவங்க வந்து எப்பயுமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பாடி கார்ட் மாரி தான் அவங்க. அவங்க வந்து அமைதியா வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எங்க என்ன பஸ் ஸ்டாண்டுல பெண்கள் இல்ல காலேஜ்ல இருந்து வராங்கன்னு வச்சுங்க பெண்கள். அங்க ஒருத்தவங்க ஏதாவது இருக்காங்க. அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அவங்க நோட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பையன் வந்துட்டு ஏதாவது தவறா பேசும்போதோ, இல்ல வந்துட்டு அவங்க இது பண்ணும்போதோ உடனே போயிட்டு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அண்ட் கேமரா இருக்கும். அதுல எவிடன்ஸோட இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்ல முன்னெடுப்புகள். இது வந்துட்டு மேபி வந்து கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு அதுக்கான மனசு இருக்கணும். அந்த அந்த பீப்பிள் மேல வந்துட்டு அக்கறை இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு தனி குழு அமைச்சு டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இங்க இருக்கானா கண்டிப்பா வந்துட்டு வெளிநாடுகள் இப்ப நீங்க இருக்கிறீங்க நெறைய பேர் வெளிநாடுகள்ல இருப்பீங்க. ஸோ அங்க இந்த மாரி ஃபெசிலிட்டீஸ்லாம் கண்டிப்பா இருக்கு. இங்க கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்துட்டு அதாவது குற்றத்த வந்து மறைக்கிறதுக்கு வந்து இருக்காது. ஸோ யாராவது குற்றம் பண்ணாங்கன்னா, இந்த எவிடன்ஸ் மூலம் நம்ம சீக்கிரம் அவங்களுக்கு தண்டனை இப்போ நம்மளுக்கு தண்டனை வந்து குடுக்குறது இல்ல. இப்போ எவனோ ஒரு தப்பு செய்றான்னா, அத வந்து 4 வருஷம், 5 வருஷம் ஆகுது. ஏன்னா எவிடன்ஸ் இல்ல. இப்போ அந்த ஒரு சின்ன பொண்ணு கூட மௌலிவாக்கத்துல ஒரு பொண்ண இது பண்ணாங்க கூட, போலீஸ் வந்து சரியா வந்துட்டு இது டிஎம்கே பீரியட்ல நடந்தது. ஸோ ஏன்னா வந்துட்டு, அவன் வந்து கொன்னு அந்த பொண்ண வந்து எரிச்சு எல்லாம் போயிட்டு, அவன் எவிடன்ஸ் கூடயே இருந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். அவன் தான் கொலை பண்ணான்னு தெரியும். அதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவையும் கொலை பண்ணியிருக்கான். பட் வந்து எவிடன்ஸ் இல்ல. காவல்துறை வந்து சரியான எவிடன்ஸ் குடுக்கறதால அவன் வந்து இன்னைக்கு வெளியில விட்டுட்டாங்க. ஸோ இங்க பிரச்சனையே வந்து எதுவுமே வந்து கரெக்ட்டா சட்டம் ஒழுங்கு சிஸ்டம் வந்து சரியில்லாம இருக்கு. ஸோ இதெல்லாம் மாறணும். ஸோ இந்த சேஃப்டீஸ்லாம் வந்து குடுத்தா கண்டிப்பா வந்துட்டு படிப்படியா எடுத்த உடனே நம்ம குறைச்சலாம் சொல்ல முடியாது. படிப்படியா வந்து இப்ப பின்னோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம முன்னோக்கி வந்தது மேபி இந்த ஒரு 10 இயர்ஸா பின்னோக்கி போறோம். அது வேற ஒரு ஆட்சி மாற்றம் வரும்பொழுது, அவங்க மக்கள் மேல அக்கறை இருக்கும்பொழுது, இது முன்னோக்கி வந்து கண்டிப்பா போகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, அவர் வந்து எல்லாரையும் உறவுகளா பார்க்குறாரு. உறவுகளுக்கு வந்து எந்த ஒரு குற்றமும் நடக்கிறதுக்கோ, இல்ல அவங்க கஷ்டப்படுறதுக்கோ கண்டிப்பா விட மாட்டார். அவ்வளவுதான். ப்ரோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு சொல்லிக்கலாமா? ஒரே ஒரு சொல்லுங்க bro. விஷயம் பிரேம், நான் பாயிண்ட் பேசல. அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ ஒருத்தர் ரிக்வெஸ்ட் குடுக்குறாரு. டிஎம் பண்ணியிருந்தார் விஷ்ணு எஸ்ஜின்னு யாரு ப்ரோ? சொல்லிட்டு. செக் பண்றேன். பார்த்தா கொடுங்க. ஓகே, சொல்லுங்க பிரேம். ரொம்ப நல்லா பேசுனீங்க வெனிலா சிஸ்டர். அருமையான ஸ்பீச். ஆமா, நைஸ், வெரி நைஸ். நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி தேங்க் யூ உங்க ஹரிஷ். பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஆக்சுவலி நாங்களும் இதை தான் எப்பவுமே விரும்புவோம். ஒரு லேடி வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கணும்ட்டு. வெனிலா சிஸ்டர் எப்பவுமே சூப்பரா பேசுறவங்க தான். ஏன் தெரியும் ப்ரோ bro, நான் அதனால தான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணேன். நீங்க எந்த ஸ்பேஸ்ல வேணாலும் பேசுங்க, லேடிஸ்
நம்ம டிவிகே ஸ்பேசஸ் எதில் எல்லாமே சேஃப் ஸ்பேஸ் தான், போய் பேசுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். வெனிலா சிஸ்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டான ஸ்பீக்கர் எனக்கு தெரியும், அவங்க ரெகுலராக பேசி நம்ம கேட்டிருக்கோம். அதனால தான் உங்கள் தாட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க, நான் தான் மீட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் த இன்விடேஷன். இல்ல இல்ல அலெக்ஸ் தெரியும், விக்னேஷ் ப்ரோ எல்லாம் தெரியும். So, எனக்கு வந்து இங்க ஓகே, பேசுறது ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. கம்ஃபர்டபுள் தான். ஓகே. தேங்க்யூ. ஹரி ப்ரோ, பிரேம் ப்ரோ சொல்லுங்க. நார்மலா உங்க வாய்ஸ் இதுன்னு ரொம்ப ஒரு நாய்ஸா நிமிஷம் இருக்கு. ப்ரோ, அவர் ரெக்வஸ்ட் காட்டல இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு. தெரியல, ப்ரோ யாரோ ஒன்னே ஒன்று டிஎம் மட்டும் பண்றாங்க சொல்லிக்கிறேன். எனக்கு கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு. பிரேம் ப்ரோ, சொல்லுங்க. இந்த பாடி கேம் மேட்ரு இது எல்லாமே பக்கா தான் எவிடன்ஸ், இது நமக்கு எவிடன்ஸ்க்கு யூஸ் ஆகும். பட் ஆனா என்னன்னா இவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தண்டனை கிடைக்கும். போலீஸா இருந்தாங்கன்னா சஸ்பெண்டோ டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கும். இது சின்ன தண்டனையா நான் பாக்குறேன். இன்கேஸ் இதே அவன் துபாயில போய் பண்ணியிருந்தானா அவனை அங்கேயே வெட்டி போட்டுருவாங்க. எவனாச்சும் தொட தைரியம் வருமா? நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட அவன் தைரியமா வெளியே போகலாம். சட்டங்கள் கடுமையானாதான் இது குறையும் நான் நம்புறேன். ஏன்னா எனக்கும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நான் வெளியே அனுப்புறதுக்கு பயம் இருக்கு எனக்கும். ஸோ சட்டங்கள் கடுமையானாதான் இது யாரா இருக்கட்டும், டிஎம்கே காரன், ஏடிஎம்கே காரன், டிவிகே காரன், யாரா வேணா இருக்கட்டும், யாரு தப்பு பண்ணாலும் தண்டனை கடுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா இங்க correct இங்க தான். போலீஸ் வந்து இந்த ஊர்லங்க அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன